ஹெச்பிஏஜே கிரியேட்டிவ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், அதாவது சுகர் பீட் வச்சு லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சாதாரண த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம், சுகர் பீடு யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன, அதாவது 1/2 இன்ச் அளவுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கட்டை மாதிரி நான் போட்டு விட்டுருக்கு. இந்த மாதிரி இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன கட்டமாக தான் நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல அந்த முக்கு பகுதியில் இல்லாமல் கொஞ்சம் கீழே எடுத்து ஒரு பீடு அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எப்போவுமே சொல்லியிருக்கேன். நம்ம 2 டபுள் த்ரெட்டாக எடுக்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். அதனால் டபுள் த்ரெட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். செயின் எடுத்துருக்கோம், அது பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பீடு போட்டு பக்கத்தில் ஆப்போசிட் சைடு ஒன் சைடு வாக்கில் நம்ம செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம அதாவது அதில் த்ரெட்டு ஒரு நூல் வந்துடுச்சு. அதை கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மெதுவாக எடுக்கும்போது கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா ஆப்போசிட் எந்த சைடில் நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே த்ரெட்டு நம்ம கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பிளேஸில் கொஞ்சம் கீழே இறக்கி செயின் போட்டு லாக் செயின் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா நம்ம பீட் லோட் பண்ணி நம்ம எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். நம்ம ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பேஸில் இவ்வளோ பீடு தான் போட முடியும்னா அந்த அளவுக்கு பீடு தான் மட்டும்தான் நம்ம லோடிங் கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா 3 பீடு நம்ம கொடுக்க போகிறோம். நிறைய டவுட்டுகள் இருந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நான் டெலகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஒர்க் அவுட் ஆச்சுதுன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். அதனோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை இதை பற்றி இந்த ஸ்டிச் நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி தருவேன். பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சு நம்ம போடுறோம். கிட்டத்தட்ட 5 பீடு நமக்கு தேவைப்படுது. ஒரு சில பீட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக சமமாக இருக்கும். அதனால் ப்ரிசோ பிராண்டு கரெக்டான அளவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற மாதிரி ஏ ஸ்டார்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி எந்த இருக்கும் அந்த மாதிரி இங்கே கொண்டு நம்ம இது பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் 7 பீடு நம்ம போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். பார்ப்போம், போட்டு பார்த்து பார்ப்போம். 5 6 7 பீடு தான் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதே போல் இங்கே அடுத்த ஸ்டிச் லோடிங் நம்ம கொடுக்குறோம். அந்த ஸ்பேஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மோஸ்ட்லி 6 பீட்ஸ் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவு அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். 6 பீட்ஸ் பார்த்தல 7 பீட்ஸு எடுத்துருக்கோம். பக்கத்தில் லாக் போட்டு கொண்டு வரோம்.
பேக் செயின் கொடுத்து தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். அப்போ தான் வந்து பீடு வந்து கலந்து போகாமல் இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம டபுள் லேயர் செயின் இந்த டபுள் த்ரெட் எடுத்துருக்கோம் ஒன்று. இது வந்து எப்படின்னா இந்த பேக் கொடுக்கும்போது பீடு கலந்து போகாது, அதனால ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஸ்டிச். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அடுத்த லோடிங்க்கு எத்தனை பீடுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துட்டு 6 பீடில் ஸ்டாப் ஆச்சு, ஸ்டிச்சு கொடுத்தாச்சு. திரும்ப கீழே கொண்டு வரோம். செயின் கொடுத்து லோட் கொடுக்குறோம். லோடிங் கொடுத்து திரும்ப கீழே கொண்டு வரோம். இந்த மாதிரி தான் லோடிங் ஸ்டிச்சு. இது எதுலெல்லாம் பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம். இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங் என்ன வச்சுருக்கோங்க. அந்த ஹியூமன் பீயிங்கில் அந்த ஃபேஸுக்கு கலர் வந்து எல்லா கலரும் கிடைக்கும். சுகர் பீடில் தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, அது வந்து பீடு ஒர்க்குன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்லைனில் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. ஒரு அதாவது வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து பண்ணி அதில் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. நான் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தாலும் அது வந்து நான் பண்ணேன்னு தான் அந்தளவுக்கு யோசிக்க தோணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணலாம், ஹியூமன் பீயிங் பண்ணலாம், எதுனாலும் நம்ம பீடு லோடிங் ஸ்டிச் வச்சு நம்ம பண்ண முடியும். 3 பீடு போட்டு செயின் கொடுக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 பீடில் வந்து நம்ம முடித்தது மாதிரி கடைசியாக வந்து 1 பீடில் வந்து வச்சு முடிக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்திருக்கணும்னு நினச்சி இதை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணணுன்னா இதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் நம்ம வந்து எந்த கலரில் கொடுக்கணுமோ அந்த கலரில் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து க்ரீன் கலர் வச்சுருக்கேன் பக்கத்தில். அதை சுற்றி இது கோல்டன் கலர், அதாவது ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக செயின் போடலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் வந்து இப்போ க்ரீன் கலரில் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து குரூப் லிங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணி உங்கள் டவுட்டுகளை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வரிசையாக. இல்லை இது வரைக்கும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணல, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு கிளாஸ் வந்து அதாவது வீடியோ பார்த்து வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இது இந்த கிளாஸ் ஃபுல்லுமே ஃப்ரீ தான். நீங்கள் டவுட்டு கேட்குறது எதுவாக இருந்தாலும் ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து அதாவது நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் அதில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் இதில் வந்து கிடைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைன் சும்மா ஒரு சின்னதாக மோட்டிவ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட் கலந்துருச்சு அப்படியே விட்டுறாதீங்க, கவனிச்சுடுக்கோங்க. நாட் கலந்துருச்சுன்னா திரும்பவும் நம்ம போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து நம்ம எப்படின்னு போடுறோன்னு பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டில் வந்து நடுவில்
இருக்கிற பிளேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டிச்சஸை பீடை வந்து லோட் பண்ணுறோம். அப்படி அந்த மாதிரி தான். 2 த்ரெட் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து 3 பீடு வச்சு நான் லோட் கொடுக்குறேன். இந்த சைடு அந்த மாதிரி இதுலேயும் 3 பீடு வச்சு லோடு கொடுக்குறேன். நம்ம இடம் பிளேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லோடு வந்து கொடுக்குறது நல்லது. நம்ம அப்படி கொடுத்தோன்னா நமக்கு அந்த இது லுக்கு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். லோடிங் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்லேருந்தே நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், எனக்கு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கிட்டால் எப்படி நீங்கள் கற்றுப்பீங்களோ அதுபடி நான் சொல்லித்தரேன். ஆனால் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறது மட்டும் இல்லை, அது வந்து ப்ராக்டிஸ் ஆட்டு வந்து நீங்களே எடுத்து ஒரு மோட்டிவ் வந்து எனக்கு பண்ணினீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் வந்து எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவு தான். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டது வந்து விட்டுட்டு இந்த சைட்லேருந்து எடுத்து ஒரு 3 பீடு வச்சு ஸ்டிச்சஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். மேலே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் கொடுக்க திரும்பவும் 3 பீடு எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பீடு வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸ்டிச்சஸ் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இந்த சைடு இப்படி தான் லோடிங் ஸ்டிச் நம்ம வந்து பண்ணணும். உங்களுக்கு இதில் ஆரியில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். இனிமேல் வந்து இது வரைக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு இருந்துச்சு, இப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதன்படி நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். என்னென்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறது எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எது சரியா தப்பா இல்லை அதில் என்ன டவுட் இருக்குது எதுனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். த்ரெட்டு வந்து இதாகிட்டு அதனால இந்த மாதிரி வந்தால் நம்ம வந்து ரிட்டன் வந்து த்ரெட்டை இது பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சாக கொடுத்துடணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பீடு கொடுக்கணும். லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு பீடு மட்டும்தான் கொடுத்து எடுக்கணும். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, லைக் கொடுங்க. அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், டெலகிராம் மூலமாக எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாலும் இனிமேல் வந்து நீங்கள் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸும் வந்து அட்டன் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆரி கிளாஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்திங்களா ஃபினிஷிங் இது லாஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபுல் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். லோட் பண்ணி முடிச்சுட்டு செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா வீடியோ லெந்தாக போகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.